அனைவருக்கும் வணக்கம். டெய்லி ஈஸி டேஸ்டி ரெசிபி. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது சுட்ட கத்திரிக்காய் கொத்சு. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஐட்டம். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். அண்டு சுட சுட சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். இது எப்படி பண்ணணும்னு ரெசிபி கேட்டப்போ எங்கள் அம்மா, ஷீ இஸ் 88 இயர்ஸ், கைப்பட எழுதி கொடுத்த அந்த பேப்பரை இந்த வீடியோ பிகினிங்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். என்றைக்குமே அது மறக்க முடியாத, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு கையெழுத்து, ஒரு நினைவுகள். இந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கத்திரிக்காயில் நல்லா நல்லெண்ணெய் தடவிட்டு கரண்டி காம்பில் குத்தி கேஸ் அடுப்பில் வாட்டணும், அந்த கருப்பு கலர் வர வரைக்கும். தணல் அடுப்பு, குமுட்டி அடுப்பு இருந்தால் அதில் பண்ணால் இன்னும் வாசனையாக இருக்கும். பட் இப்போல்லாம் நம்ம கேஸ் யூஸ் பண்ணுறதுனால கேஸில் தான் பண்ணி ஆகணும். இப்போ இந்த மாதிரி குத்தி வச்சாச்சு. இப்போ அடுப்பில் வாட்டணும். இதை இப்படியே விட்டுட்டு அப்பப்போ திருப்பி திருப்பி காமிக்கணும் தணல். இப்போ இதை தணலில் நல்லா சொருகிட்டு இப்படி திருப்பி திருப்பி வாட்டணும். சிம்மில் வச்சுட்டா அப்பப்போ திருப்பிக்கலாம். வேலை நடுவில் நல்லா கருப்பாக அந்த தோல் சுருங்கணும். இது இப்போ நல்லா சுட்டாச்சு. இதை அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு இந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணணும். இப்படி தோலை உரிக்கணும், சூடு ஆறின உடனே. இப்போ இதை நல்லா தோல் உரிச்சாச்சு. நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த புளி தண்ணி அதெல்லாம் கொதிக்கிறது இல்லையா, உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வச்சுருக்கோம், மஞ்சப்பொடி போட்டு அதில் இதை போட்டு நல்லா ஒரு மாதிரி செமி சாலிடாக ஆக்கிடலாம். இது சப்பாத்திக்கு, தோசை, இட்லி, சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். புளி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதை போடணும். போட்டுட்டு நல்லா கலரணும். மீடியத்தில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். நல்ல வாசனை வருது, நல்லா கொதிச்சிடுது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வெல்லம் சேர்க்குறேன், வேணும்னா நீங்கள் சேர்க்கலாம், ஆப்ஷனல். அதே மாதிரி துவரம்பருப்பு வேக வச்ச தண்ணியும் இதில் சேர்க்கலாம், அதுவும் ஆப்ஷனல். சூப்பராக ஆயிடுது.